வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக புதிய புதிய உச்சங்களை தொட்டுட்டே வருது. இந்த அதிர்ச்சிகரமான ஏற்றத்திற்கான முக்கியமான காரணம் என்ன? தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு தான் உயரும், அப்புறம் சரியதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 318 காணப்பட்டது. 1 கிராமுக்கு 12 ரூபாய் விலை வந்து நம்மளுக்கு 330 ஆகும். 8 கிராம் 2544 காணப்பட்ட 96 விலை வந்து 2640 காணப்படுது. இன்று ஒரே நாள் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 12,000 ரூபாய் கிலோவுக்கு விலை உயர்ந்து காணப்படுறதில்ல. இந்த வாரத்தோட தொடக்கத்தில் வெள்ளியோட விலையானது 3,10,000 காணப்பட்டது. இப்போ 3,30,000 ரூபாய் அப்படிங்கிற உச்சகட்ட விலையில் காணப்படுது. வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தலைகீழ் மாற்றமாக அதிரடி ஏற்றத்தில் காணப்படுறதில்ல. 24 தங்கம் 1 கிராம் 14,673 காணப்பட்டது. 175 ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தோட 14,848 சவரன் 1,17,384 காணப்பட்டது. 1,400 ரூபாய் ஒரே நாளில் விலை வந்து புதிய வரலாற்று உச்சமாக 1,18,784 காணப்படுது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க. வாரத்தோட தொடக்கத்தில் 1,15,896 இது காணப்பட்டது. இதே வேலை அடுத்து 22 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். அதோட விலை 1 கிராம் 13,450 காணப்பட்டது. 160 ரூபாய் விலையேற்றத்துடன் 13,610 இருக்குது. சவரன் விலையை பொறுத்தவரை 1,07,600 காணப்பட்டது. 1,280 ரூபாய் விலையேற்றத்துடன் 1,08,880 அப்படிங்கிற உச்சகட்ட விலையில் காணப்படுது. மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியாக வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. இது மேற்கொண்டு ஏற்றமடையாக இருந்தாவே போதுங்கிற நிலைமை தான் இருக்குது. நீங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த வாரத்தோட தொடக்கத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா 1,06,240 காணப்பட்டது. இப்போ 1,08,000 அதாவது ஆல்மோஸ்ட் 1,09,000 தொற்றுச்சுன்னு சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருந்தாலும் ஏற்றம் தான் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது சரிவை விட. அதாவது பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு இது ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,800 3,800 சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,500 1,600 700 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே வேளையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திய பங்குச்சந்தை திடீர்னு சரிவில் காணப்படுற அதே வேளை அமெரிக்க டாலரின் மதிப்பானது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஆல்மோஸ்ட் எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு வந்து 91 ரூபாயை தொடர அபாயம் இருக்குது. இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்றப்ப என்னாங்கன்னா அதை சார்ந்த மற்ற நாடுகளோட மதிப்பு, அதாவது பண மதிப்பு வந்து குறைவாக இருக்கும். இதன் காரணமாக தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளையோட விலையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி உச்சங்களை தொட்டுகிட்டே இருக்கும். இதற்கு இன்னொரு முக்கியமான காரணம்னு அந்த சைடு பார்த்தீங்கன்னா இதே வேளையில் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா உலக சந்தையில் வெள்ளியோட விலையும் அதிரடியான ஏற்றங்களை பெறுது. இப்படி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் உலக சந்தையில் ஏற்றமடைகிறப்ப அதோட விலையும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக உயர்ந்துருக்கு. வெள்ளியோட விலை யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஏற்றத்தை அடையும்ட்டு. ஏன்னா தங்கத்தோட விலை கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏற்றத்தின் வேகம் தாக்கம் மீடியமாக இருக்கல. வெள்ளியோட விலை அப்படியே வந்து ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு வந்து டபுள், அதாவது ட்ரிபிள் மடங்கு உயர்ந்துருச்சு. அதான் சொல்லலாம். 100 ரூபாய் இருந்தது இப்போ 300 ரூபாய் தாண்டி போயிட்டுருக்கு.